வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 22ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். நிறைய பேர் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கோ எஸ்ஏ எக்ஸாமுக்கோ ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக நம்மளுடைய அப்ளிகேஷனில் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்ளிகேஷனோட லிங்க் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வள்ளலார் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீயாக தான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ₹1 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரீயாக அதில் ப்ரொவைட் பண்ண முடியலை. அதனால் ₹1 பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ₹1 பே பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எல்லை கடந்த எண்ம பரிவர்த்தனை வசதியை இந்தியா தொடங்கி உள்ள முதல் நாடு எது? யூபிஐ டிரான்சாக்ஷன் மாதிரி. ஓகேங்களா? யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லை கடந்த, அதாவது நான் இன்னொரு பர்சனுக்கு பணம் அனுப்புவோம்ல யூபிஐ மூலயமா. ஸோ அதே மாதிரி வேற ஒரு நாட்டில் இருக்க பர்சன் எனக்கு இங்கே இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற வசதியை புதுசாக இப்போ இந்தியா தொடங்கியிருக்க ஒரு அந்த நாடோட பெயர் என்ன அப்படின்னா சிங்கப்பூர். ஓகேங்களா? எல்லை கடந்த எண்ம பரிவர்த்தனை வசதியை இந்தியா தொடங்கி உள்ள முதல் நாடு சிங்கப்பூர் தான். பக்கத்து நாடுகள் கூட கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் யூபிஐ, அதாவது இந்தியாவில் யூபிஐ மெத்தடில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூரில் எண்ம பரிவர்த்தனை அப்படிங்கிற பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பயன்படுத்துகிறாங்க. இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்க ஒரு பர்சன் இங்கே பணம் அனுப்பலாம், இங்கே இருக்கிற பர்சன் அவருக்கு பணம் அனுப்பலாம். கிட்டத்தட்ட ஒரு ₹60,000 வரைக்கும் அனுப்பலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1000 சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிமிட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பிப்ரவரி 21 பிரதமர் நரேந்திர மோடி, அந்த நாட்டு பிரதமர், நம்ம நாட்டு ரிசர்வ் வங்கி ஆளுநர், அந்த நாட்டு நிதியமைச்சர்லாம் தொடங்கி வச்சுருக்காங்க கான்ஃபரன்ஸ் வாயிலாக. ஸோ நம்ம நாட்டோட பிரதமர் எல்லாருக்கும் தெரியும், நரேந்திர மோடி அவர்கள். சிங்கப்பூரோட பிரதமர் யாருன்னா லீ சியன் லூங் அப்படிங்கிறவர் தான். இந்தியாவோட ரிசர்வ் வங்கி ஆளுநர் யாருன்னா சக்தி காந்ததாஸ் அவர்கள் தான். ஓகேங்களா? 2வது கொஷின். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி எகிப்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? தனிநபர் பிரிவு. ஓகேங்களா? தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றவர் இந்தியாவை சேர்ந்தவர் யார் அப்படின்னா ருத்ராங்ஷ் பாட்டில் அப்படிங்கிறவர் தான். ருத்ராங்ஷ் பாட்டில் அப்படிங்கிறவர் தான் தங்கம் அடிச்சிருக்காரு. கலப்பு அணிகள் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் ருத்ராங்ஷ் பாட்டிலும் நர்மதா நிதின் அப்படிங்கிற 2 பேரும் தங்கம் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தனிநபர் பிரிவில் இவர் மட்டும் அடிச்சிருக்காரு. கலப்பு அணிகளில் இவரும் நர்மதா நிதின் அப்படிங்கிறவங்களும் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அர்ஜென்டினா பியூனஸ் அயர்ஸ் நகரில் நடைபெற்ற 250 புள்ளிகள் கொண்ட அர்ஜென்டினா ஓப்பன் தொடரில் ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் ஆகியிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது 3வது வினா. பருவநிலை மாற்ற பாதிப்பு பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாகாணம் எது? பருவநிலை மாற்ற பாதிப்பு பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாகாணம் எது அப்படின்னா ஜியாங்சு அப்படிங்கிற மாகாணம். ஜியாங்சு மாகாணம். ஸோ சீனாவை சேர்ந்தது. ஓகேங்களா? சீனாவை சேர்ந்த ஒரு மாகாணம் அப்படின்னு சொல்லலாம். 2வது இடத்துல ஷாங்காய் இருக்குது. ஸோ அப்போ இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஃபஸ்ட்டு வருது. பஞ்சாப்ங்கிறது பாகிஸ்தானை சேர்ந்தது. ஓகேங்களா? கிழக்கு பஞ்சாப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம்லாம் பாதிப்புக்குள்ளாகிற பகுதி தான். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜியாங்சு அப்படிங்கிறது தான். அதிகரிக்கும் நகரமயமாதல், வாகன போக்குவரத்து, தொழிற்சாலையின் பெருக்கம் உள்ளிட்ட காரணங்களால் பருவநிலை மாற்றம் தொடர்ந்து அச்சுறுத்தல் வருது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு XDI மொத்த உள்நாட்டு பருவநிலை பாதிப்பு அபாயம் 2050 என்ற ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கும் 2050 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 மட்டும் சொல்கிறேன். 22வது இடத்துல பீகார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது டோட்டல் உலக நாடுகள் பட்டியலில் 22வது இடத்துல பீகார் இருக்குது. நம்ம இதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். 25வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. 28வது இடத்துல அஸ்ஸாம் இருக்குது. 32வது இடத்துல ராஜஸ்தானும், 36ல் தமிழ்நாடும் இருக்குது. ஸோ நமக்கு சென்னையெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடல் தண்ணிகள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர்லாம் உள்ளே வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகிலேயே மிக உயரமான ஏரியில் நடத்தப்பட்ட அரை மாரத்தான் போட்டி எங்கு நடத்தப்பட்டது?
உலகிலே மிக உயரமான ஏரியில் நடந்த அரை மாரத்தான் போட்டி எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னா லடாக் தான் உலகத்திலே உயரமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லடாக் அதாவது மனிதர்கள் போகக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். உறைந்த நிலையில் இருக்கும் பாங்காங் ஸோ ஏரியில் நடைபெற்ற 21 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி இது கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்கு. ஓகேங்களா, கடல் மட்டத்திலிருந்து 13,862 அடி உயரத்தில் -30 டிகிரி குளிரில் இந்த மாரத்தான் போட்டி நடந்திருக்கு. 75 வீரர்கள் இதில் பங்கேற்றிருக்காங்க. நீதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயலதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கவர் யார்? நீதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயலதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, ஸோ அதே போல் பாலிவுட் நடிகராக இருக்கிற ஆயுஷ்மான் குரானா அப்படிங்கிறவரை யுனிசெஃப் அமைப்புக்கான தேசிய தூதராக யுனிசெஃப் இந்தியா அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா, பாலிவுட் நடிகரான ஆயுஷ்மான் குரானாவை யுனிசெஃப் அமைப்புக்கான தேசிய தூதராக யுனிசெஃப் இந்தியா அறிவிச்சிருக்கு. உலக தாய்மொழி தினம் அப்படிங்கிறது எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னா February 21 நேற்று அனுசரிக்கிறோம். ஸோ உலகத்துக்கெல்லாம் தாய்மொழி தினம் கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ எல்லார் மேலேயும் ஃபேமஸ் டைலாக் அப்படின்னா தாய்மொழிக்கெல்லாம் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மொழிக்கும் நம்ம சிறப்பாக கொண்டாடி இருக்கணும். ஸோ நேற்றைய வீடியோ பதிவு நம்ம கொடுக்கல, அதனால் இந்த கொஸ்டின் இன்றைக்கி கொடுக்குறேன். அதே மாதிரி சர்வதேச சமூக நீதி தினம்னா February 20. சர்வதேச சமூக நீதி தினம் அப்படிங்கிறது February 20 அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ பதிவுகள் அப்படிங்கிறது முடியுது. 22க்குண்டானது. 23 நம்ம அப்டேட்ஸை பார்க்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.